ஹலோ மீன்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி அக்கௌண்ட்ஸில் அதர் எக்ஸைஸு சம்ஸ் இல்லஸ்ட்ரேஷன்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எக்ஸைஸ் 18 பார்க்குறோம். 1 to 17 வரைக்கும் இதில் அப்லோட் பண்ணியாச்சு. பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வராத சம்ஸ் அண்ட் எக்ஸைஸும் இல்லஸ்ட்ரேஷன்ஸும் அதர் கார்பரேட் அக்கௌண்டிங் சம்ஸும் ஹெல்த் எஜுகேஷன் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே போடாத சம்ஸ் தான் இங்கே போட்டிருக்கோம். ஸோ 2 சேனலையும் பார்த்து ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கோங்க. ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் given below you are required to find out the amount to be appropriated for reserve for unexpired risk in the fire insurance. ஸோ ஃபயர் இன்சூரன்ஸில் அன்எக்ஸ்பயர்ட் ரிஸ்க் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் ரிசீவ் டியூரிங் த இயர், அந்த இயரில் ப்ரீமியம் வந்து 12 lakh ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ரீஇன்சூரன்ஸ் ப்ரீமியம் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்கன்னா 3 lakh பே பண்ணியிருக்காங்க. போனஸ் அண்ட் ரிடக்ஷன் ஆஃப் ப்ரீமியம் 50,000 பண்ணியிருக்காங்க. நாட் எட் அட்ஜஸ்டட் இன் ப்ரீமியம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரிசர்வ் ஃபார் அன்எக்ஸ்பெக்டட் ரிஸ்க் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கல, சின்ன ஒரு கான்செப்ட்டு, அதை வந்து எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பேசிக் புரிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு பெரிய சம்ஸ் போடுறப்போ 18th எக்ஸைஸ் போடுறோம். இன்சூரன்ஸ் கம்பெனி அக்கௌண்ட் calculate the amount to be reserved for unexpired risk in fire insurance. ஸோ unexpired risk in fire insurance அப்படிங்கிறப்போ நம்ம எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணோம் அப்படின்னு பார்க்குறோம். யூஸ்வலாக வந்து ஃபயர் இன்சூரன்ஸ்க்கு அப்படிங்கிறப்போ ஃபிக்ஸட் அமௌண்ட்டு தான் நம்மளுக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த அமௌண்ட்டை தான் நம்ம போடணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா 50% ரிஸ்க் வந்து நம்மளுக்கு 50% வந்து ரிசர்வாக போடணும் ஃபயர் இன்சூரன்ஸ்க்கு. ஓகேவா? ஸோ ப்ரீமியம் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்க அந்த இயரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் 12 lakh ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்சூரன்ஸ் ப்ரீமியம் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 lakh ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ போனஸ் இன் ரிடக்ஷன் ஆஃப் ப்ரீமியம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000. ஸோ இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் ஃபார் எக்ஸ்பயர் ரிஸ்க். ஸோ அது வந்து ஃபயர் இன்சூரன்ஸ் நிறையா இருந்தால் 100% வரும். ஃபயர் இன்சூரன்ஸ்க்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% வரும். ஓகேவா? ஸோ அதை எப்படி போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டல் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு 12 lakh இருக்கா, அதில் நம்ம என்ன பண்ணுறோம் ரீஇன்சூரன்ஸ் ப்ரீமியம் பே பண்ணியிருக்கோம். ஸோ பேமெண்ட் இல்லையா, அது வந்து அப்போ 3 lakh. ஓகே, ஸோ இப்போ கையில் எவ்வளோ இருக்குங்க நம்ம கையில், இது வந்து ரெசிப்ட்டு, இது வந்து பேமெண்ட். ரீஇன்சூரன்ஸ் ப்ரீமியம்க்கு பே பண்ணியிருப்போம் 9 lakh இருக்குது. ஸோ அதில் போனஸ் வந்து நம்ம பே பண்ணி ரிசீவ் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து ப்ளஸ்ஸு நம்மளுக்கு 50,000. இப்போது நம்ம கையில் எவ்வளோ இருக்குதுங்க 3,50,000 கையில் இருக்குது. ஓகேவா? ரிசர்வ் எவ்வளோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க 3,50,000 இன்ட்டு 50%. ஓகேவா? ஸோ இப்போ எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,75,000. அவ்வளோதான் ரீஇன்சூரன்ஸ் ப்ரீமியம் ரிசர்வ் கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? இது ஒரு 5 marks சம்ஸில் கேட்பாங்க. ஸோ இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ரெவென்யூ அக்கௌண்ட்டில் ஒரு பார்ட். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.